ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, இன்கம் டேக்ஸ் பண்ணுறதுக்கு சரியான நேரம் எது, யார் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ்க்கு எலிஜிபிள், அதுக்கடுத்து சர்வீஸ் பர்சனுக்கு என்னென்ன செக்ஷனில் ஆத்தரைஸ் இருக்குது, எவ்வளோ லிமிட்டேஷன், நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் பெஸ்ட்டாக, ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூம் பெஸ்ட்டாக, இதை பற்றின வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா சர்வீஸில் இருக்க ஆர்மி பர்சனுக்கும் முன்னாள் இராணுவ வீரருக்கும் இந்த வீடியோவை பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சிருச்சு. 31 மார்ச் 2025. இப்போ இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். அதுக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு 1 ஏப்ரல்லேருந்து 31 ஜூலைக்குள்ளே எப்போனாலும் ஃபைல் பண்ணிக்கலாம், சரியா? ஆனால் அதுக்கான கரெக்டான நேரம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா மே 25க்கு மேலே எப்போனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன் நாங்கள் மே 25 அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா, இப்போ உங்களோட ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க 31 மார்ச் வரைக்கும். இப்போ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஃபுல்லாமே உங்களோட ஃபார்ம் 16லையும் 26 ASலையும் ASTASலையும் அப்டேட் ஆகணும். இப்போ இது அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகணும். அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறது. அப்போ ஏப்ரல் மாதம் அண்டு மே 20 நாள் வரைக்கும் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்டேட் ஆயிரும். உங்களுக்கு பிடிச்சிருக்க TDS எல்லாமே உங்கள் ஃபார்ம்ஸ் 16லையும் 26 ASலையும் அப்டேட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு ஒரு கரெக்டான ஃபிகர் கிடைக்கும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்க, இப்போவே பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிடிச்சதுக்கும் அது ப்ராசஸிங் ஆகி வரும்போது மிஸ்மேட்ச் ஆகும். மிஸ்மேட்ச் ஆகும்போது அது என்ன ஆகும்னா டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி போயிடும். அப்போ நீங்கள் ஃபைல் பண்ணாலும் நீங்கள் பண்ணது தப்பு, டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ரீசப்மிட் கொடுக்கணும். இது ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூ. அதனால தான் நாங்கள் சொல்கிறது, எப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாலும் அதோட நேரம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான நேரம்னு பார்த்தீங்கன்னா மே 25க்கு மேலே ஜூலை 31க்குள்ளே, சரியா? ஜூலை 31 தாண்டிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நார்மலாக இன்கம் டேக்ஸோட டைம் ஏப்ரல்லேருந்து ஜூலை 31. ஜூலை 31க்கு அப்புறமும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைன் பண்ணலாம். ஆனால் அதுக்கான பெனால்ட்டி கட்டணும். ஏன்னா லேட் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேட் ஃபீ கட்டி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ லேட் ஃபீ 5000 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா லேட் ஃபீ 5000 ரூபாய். ஏன் நீங்கள் 31 ஜூலைக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணலை அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் 5000 ரூபாய் வரைக்கும் அவங்க ஃபைன் போடுவாங்க. அதனால் இதை நீங்கள் தவிர்த்துருங்க. இப்போ நீங்கள் TDS பிடிச்சிருந்தாலும் அந்த 5000 ரூபாய் மைனஸ் ஆகி தான் உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை ரீஃபண்ட் ஆகும். அதனால் இன்கம் டேக்ஸ் பண்ணுறதுக்கான நேரம் இப்போ கரெக்டாக மே 25லேருந்து ஜூலை 31க்குள்ளே. ஏன்னா இது நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்ம சர்வீஸ் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க நம்ம குரூப்பில், அவங்க எல்லாரும் மெசேஜ் அனுப்புகிறாங்க, சார் எப்போ சார் இன்கம் டேக்ஸ் பண்ணணும், நான் உங்களுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு அனுப்பிச்சி விடவா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு நிறையா க்யூரிஸ் டெய்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்காக அதை கிளாரிஃபை பண்ணிடுறோம். மே 25க்கு மேலே நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜூலை 31க்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் பண்ணிடணும். இல்லைனா நீங்கள் லேட் ஃபீ வரதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி எப்போ கடைசி டேட்டு சார் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு, TDS கிளைம் பண்ணுறதுக்கு, அதாவது டேக்ஸ் பிடிச்சிருந்தா அதை ரீஃபண்ட் வாங்குறதுக்கு அந்த வருஷத்துல ரீஃபண்ட் வாங்கணும். அதுக்கான டைம் 31 டிசம்பர் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷத்தும் அந்தந்த வருஷத்துக்கான TDS கிளைம் பண்ணுறதுக்கான இயர் 31 டிசம்பருக்குள்ளே நீங்கள் உங்களோட வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதுக்கு அடுத்து சர்வீஸ் பர்சனாக இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சார் எங்களுக்கு இந்த அலோன்சஸ்லாம் கொடுக்குறாங்க, நாங்கள் காஷ்மீரில் இருக்கோம், நாங்கள் CA அலோன்ஸ் சொல்லுவோம், ஸ்பெஷல் அலோன்ஸ் சொல்லுவோம், பேரா அலோன்ஸ் சொல்லுவோம், ஹெல்டி அலோன்ஸ் சொல்லுவோம், இந்த மாதிரி நிறைய அலோன்சஸ் கிடைக்குது, இதெல்லாம் டேக்ஸ் எக்ஸம்டடா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிற பேசிஸில் கொடுக்குற எல்லாமே டேக்ஸபிள் தான். அலோன்சஸ் எதுவுமே எக்ஸம்டட் கிடையாது. ஒரு சில அலோன்சஸ் மட்டும்தான் அவங்க எக்ஸம்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அது என்ன எதுங்கிற பற்றி டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எவ்வளோ அலோன்ஸ் உங்களுக்கு எக்ஸம்டடு, எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குது, எவ்வளோ எக்ஸம்ட் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ சர்வீஸ் பர்சனை பொறுத்தளவு அவங்களோட கேம்ப் நியர், அதாவது அவங்களோட கண்டோன்மெண்ட் ஏரியா ஆர்மி லொக்கேஷனுக்கு நியர்பை இருக்கிற யாரோ ஒரு நார்த் இந்தியன், யாரோ ஒரு இன்கம் டேக்ஸ் தெரிஞ்சவங்க, ஒரு ஆடிட்டர் யாரோ வச்சு நீங்கள் ஃபைல் பண்ணிடுவீங்க. பிளாட்டூன்லேயோ செக்ஷன்லேயோ ஒருத்தர் ஃபைல் பண்ணுவாங்க, அவரை வச்சு அடுத்தடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணி வாங்கிக்குவீங்க.
இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதையுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பேன் கார்டு அனுப்புவீங்க, டிடிஎஸ் ஃபார்ம் 16 அனுப்புவீங்க, உங்களோட டிடிஎஸ் பிடிச்சதை ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் 10% 15% அவருக்கு பணமாக கொடுத்துருவீங்க. அதோட அவங்களோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க எப்படி கிளைம் பண்ணுறாங்க, என்ன செக்ஷனில் கிளைம் பண்ணுறாங்க, என்ன எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவங்க வந்து ஃபேக் கிளைம் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து உங்களுக்கு வந்து 100% ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 60,000 ரூபாய் பிடிச்சிருக்காங்கன்னா, அந்த 60,000 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட வேலை முடிஞ்சு. அவங்க அதுக்கு 15%, 10%, 6,000 ரூபாய் 5,000 ரூபாய் கமிஷன் வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது 2 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு அந்த டிடிஎஸும் ரீஃபண்ட் ஆயிரும். அந்த வருஷமே உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சிருக்காங்களோ அந்த அமௌண்ட் வட்டியோடு போட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. 2 வருஷம் கழிச்சு, சரியா, 2 இயர்ஸ் கழிச்சு அதில் ஏதாவது அவங்க தவறு பண்ணியிருந்தாங்க, ஃபேக் கிளைம் டிடக்ஷன் சொல்லுவாங்க, தவறான முறையில் அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க டிடிஎஸ்க்கு ஆசைப்பட்டு அப்படின்னா பிரச்சனை அவங்களுக்கு வராது, பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். ஏன்னா நீங்கள் தான் ஓடிபி சொல்லி இண்டிவிஜுவல் லாகினில் தான் அவங்க போய் கிளைம் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஆடிட்டர் லாகினில் போய் கிளைம் பண்ணுறது கிடையாது. அப்போ இண்டிவிஜுவல் லாகினில் கிளைம் பண்ணும்போது அதில் ஏதாவது ஃபேக் கிளைம் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கு நீங்களும் ஒரு பொறுப்பு தான். அப்போ அந்த நோட்டீஸ் வரும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, சார் இந்த வருஷத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு 2022, 23க்கு நீங்கள் டிடிஎஸ் கிளைம் பண்ணியிருக்கீங்க 100%, நீங்கள் இந்த செக்ஷன்லனா டிடக்ஷன் கொடுத்துருக்கீங்க, இதுக்கான ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்கூட்டிங்கில் போட்டு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்கலன்னா திரும்ப உங்களுக்கு 2-3 ரிமைண்டர் அனுப்புவாங்க, இமெயில் அனுப்புவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எனக்குலாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்றாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவு 3 முறையில் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, உங்களுக்கு வந்து இமெயில் அனுப்புவாங்க, உங்கள் ரிஜிஸ்டர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பதிஞ்சிருக்க இமெயில் ஐடி, ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியில் இமெயில் அனுப்புவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து உங்கள் பேங்க்கை த்ரூ இல்லை உங்கள் பை போஸ்ட்டாக வீட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வீட்டுக்கு அவங்க லெட்டர் அனுப்புவாங்க. இந்த 3 வகையில் அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் சரியான முறையில் ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து அதை கேஸாக ஃபைல் பண்ணி உங்களுக்கு மேலே வந்து கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து உங்களோட சம்பளத்துலையோ இல்லை உங்கள் பென்ஷனில் இருந்தோ உங்களுக்கு அவங்க வந்து கிளைம் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க வைக்கிறாங்க, இன்னொருத்தர் செய்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தவறான ஃபேக் கிளைம் டிடக்ஷன் எதுவுமே நீங்கள் பண்ணிடக்கூடாது. முறையான உங்களுக்கு எது ஆத்தரைஸோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு அந்த லொக்கேஷன் விட்டு காலி பண்ணி வந்துடுவீங்க. அடுத்து நீங்கள் கால் பண்ணால் அவங்க மொபைலை மாற்றிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீசனுக்கு ஒரு மொபைல் நம்பர் வச்சுருப்பாங்க, அனுப்ப சொல்லுவாங்க, பண்ணிடுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த மொபைல் நம்பரை சிம்மை தூக்கி போட்டு வேறு சிம் போயிடுவாங்க. உங்களால் அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் ராஜஸ்தான்லையோ ஹரியானாலையோ இருக்காரு, அந்த இடத்துல அவர் கிளைம் பண்ணாரு அப்படின்னீங்கன்னா திரும்ப அவர் பெங்கால் பக்கம் போஸ்டிங் போயிட்டாருன்னா திரும்ப அவரால் வந்து கேட்க முடியாது, செய்ய முடியாது, யார் பண்ணான்னு கூட தெரியாது. அதனால் முறையான ஒரு இடத்துல ஒரு ஆடிட்டரை வச்சு அவங்ககிட்ட நீங்கள் ஃபைல் பண்ணி கொடுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த முன்னாள் இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் அவங்க வந்து பென்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் சார் கிளைம் பண்ணணும், இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு ஏன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு, நம்மளுக்கு தான் டிடிஎஸ்ஸே பிடிக்கலையே, டேக்ஸே பிடிக்கலையே, நம்ம ஏன் ஃபைல் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அஜாக்கிரதையால் விட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் முன்னாள் இராணுவ வீரர் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கணக்கு தாக்கல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த அரசாங்கமும் சொல்லலை. ஒரு இந்திய குடிமகன், அது இராணுவ வீரராக இருந்தாலும் சரி, சிவிலியனாக இருந்தாலும் சரி, இந்திய குடிமகன் ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களோட வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணணும். வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணணுமே தவிர டேக்ஸ் கட்டணும்னு எங்கேயுமே சொல்லலை. சரியா, உங்களுக்கு அந்த டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் டேக்ஸே வராது. ஆனால் உங்களோட கணக்கு வழக்கை நீங்கள் தாக்கல் பண்ணிடுங்க. இது ஏன் சொல்கிறோன்னா, உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க, இல்லை ஆன்லைன் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இந்த மாதிரி நிறையா இப்போ வந்துருச்சு. இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு விட்டுருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டு வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் விட்டுருப்பீங்க, இல்லை நீங்கள் கேஷ் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணிட்டு விட்டுருப்பீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதாவது வண்டிகள் வாங்கியிருக்கலாம், பெரிய பெரிய வண்டி, இப்போ டிராக்டர் நிறைய பேர் வாங்குறாங்க, ஜேசிபி வாங்குறாங்க. இந்த மாதிரி வாங்கும்போது அதுக்கான டிரான்சாக்ஷன் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இது எல்லாமே இன்கம் டேக்ஸ்க்கு ரிப்போர்ட் ஆகும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு வெறும் பென்ஷன் மட்டும் தானே, அப்போ நான் எதுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறபோது லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு 4-5 கேஸ் வந்துருச்சு. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது, ஆமாம் சார் நாங்கள் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நகை வாங்கியிருக்கலாம், அவங்க வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏதாவது நகை வாங்கியிருந்தாங்க அப்படின்னாலும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது எல்லாமே ரிப்போர்ட் ஆகும். அப்போ உங்களோட வருமானம் என்ன ஏது அப்படிங்கிற அந்த கணக்கு விளக்க மட்டும் நீங்கள் தாக்கல் பண்ணணும். தாக்கல் பண்ணலாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டீஸ் வரும். இதான் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம். மற்றபடி பண்ணணும் பண்ணக்கூடாது இது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட முடிவு. எங்களை பொறுத்தளவு ஒவ்வொரு
ஒவ்வொரு இந்திய குடிமகனும், அது இராணுவ வீரர் இருந்தாலும் சரி, முன்னாள் இராணுவ வீரர் இருந்தாலும் சரி, அவங்களோட ஆண்டு கணக்கு வழக்க, தங்களோட வருமானத்தோட கணக்கு வழக்க சரியான நேரத்தில் அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிச்சிருங்க. உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருந்தா அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. டிடிஎஸ் பிடிக்கலை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எந்த விதமான லேட் ஃபீயும் வராது. அதனால் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருங்க. இதான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம். இதை பற்றின ஃபர்தர் அப்டேட் நம்மளோட ஆல்ரெடி போட்ட யூடியூப் சேனல் நம்ம நிறையா போட்டிருக்கோம். ஏன் நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட வெப்சைட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கான அத்தாரிட்டி லெட்டர், இந்த நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் பெஸ்ட்டாக, ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூம் பெஸ்ட்டாக, இதை பற்றின முழு வீடியோ ஆல்ரெடி நம்ம நிறையா போட்டாச்சு. இந்த வீடியோ கீழே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you very much watching this video. Jai Hind.